வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 34. அதைத் தொடர்ந்து அப்துல் ஃபசலை பாதுஷா டெல்லிக்கு வர சொல்ல அவரும் கிளம்ப செய்தி சலீமுக்கு ஒற்றர் மூலம் போய் சேர்ந்தது. ஏற்கனவே அப்துல் ஃபசல் தன் தந்தையுடன் ரொம்பவும் நெருக்கமாக இருந்ததை சற்றும் விரும்பாத சலீம் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஜான்சிக்கு அருகே உள்ள பிரதேசத்தை நிர்வகித்து வந்த தன் நண்பர் வீர் தேவ் சிங் என்ற ராஜபுத்திர வீரருக்கு கோல் மூட்டும் இந்த கிழவன் அப்துல் ஃபசல் டெல்லி போய் சேரக்கூடாது, வழியிலேயே தீர்த்து கட்டவும். இதை வெற்றிகரமாக செய்தால் பிற்காலத்தில் என் முழு அன்பும் ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும் என்று கடிதம் அனுப்பினார். ஆகஸ்ட் 12, 1602 வீர்தேவ் சிங் அனுப்பிய ஒரு கொலைப்படை அப்துல் ஃபசலை வழிமறித்து வெட்டி கொன்றது. அந்த பெருமகனின் தலை அலகாபாத்தில் இருக்கும் சலீமிற்கு அனுப்பப்பட்டது. தட்டில் வைத்து கொண்டு வரப்பட்ட அப்துல் ஃபசல் தலையை பார்த்து ஏக திருப்தியுடன் வாய்விட்டு சிரித்த சலீம் அதை எடுத்து குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து கேவலமாக நடந்து கொண்டதாக வரலாறு தெரிவிக்கிறது. தான் முன்னின்று நடத்திய இந்த கொலை பற்றி சுயசரிதையில் சற்றும் தர்ம சங்கடப்படாமல் விவரமாக குறிப்பிடும் சலீம் அவரை கொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாக போனது என்று வலியுறுத்தவும் செய்கிறார். அப்துல் ஃபசலுக்கு நேர்ந்த கொடுமையை முடிவு பற்றி கேள்விப்பட்ட அக்பர் பாதுஷா கலங்கி போனார். 3 நாட்கள் மன்னர் யாரையும் சந்திக்கவில்லை. சலீம் என்னை கொலை செய்துவிட்டு அவரை விட்டிருக்கலாமே என்று அழுது அரற்றி கொண்டிருந்ததாக தகவல். 8 மாதங்கள் கழித்து அக்பரின் வயது முதிர்ந்த அத்தை குல்பதான் பேகம் மற்றும் அரண்மனை பெண்கள் ஒரு வழியாக அக்பரையும் மகனையும் சந்திக்க வைத்து சமாதானம் செய்வித்தார்கள். சும்மா இருப்பாரா தந்தை? மன்னனாகும் தகுதி பெற வேண்டுமெனில் தளராமல் தன் கடமைகளை செவ்வனே செய்தாக வேண்டும் என்கிற கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுஷா இளவரசர் சலீமுக்கு இன்னொரு பொறுப்பை தந்தார். ராணா பிரதாப் சிங் மறைந்த பிறகு அவருடைய மகன் அமர் சிங் ஒரு கொரில்லா படையுடன் அக்பரை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு படையுடன் மேவார் பகுதிக்கு சென்று அமர்சிங்கை அடக்க சொல்லி சலீமுக்கு ஆணையிட்டார் பாதுஷா. கிளம்பிய இளவரசருக்கு கொஞ்சம் தொலைவு போனதும் கிறுக்கு பிடித்து விட்டது. என் தந்தைக்கு வேறு வேலை இல்லை, இப்படி ஏதாவது என்னை வேலை வாங்கி கொண்டிருப்பார் என்று நண்பர்களிடம் அலட்சியமாக சொல்லிவிட்டு அலகாபாத் திரும்பியவர் ஓபியம் மது என்று ஜமாய்த்து விட்டு சுருண்டு படுத்து கொண்டு விட தகவல் கேட்ட அக்பரின் கண்கள் சிவந்தன. இவனை ஒரு வழி பண்ணினால்தான் சரிப்படும் என்று கர்ஜித்த மன்னர் அலகாபாத்துக்கு கிளம்ப அந்த சமயம் பார்த்து அக்பரின் சிற்றன்னை உயிரை விட்டு வைக்க தப்பித்தார் சலீம். அதற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்துதான் சலீம் தலைநகருக்கு திரும்பினார். இந்த முறையும் பாட்டி, அத்தை போன்ற அரசகுல பெண்மணிகள் சலீமை அந்தப்புரத்தில் ஒளித்து வைத்துவிட்டு அக்பர் வருகை தந்தபோது மெல்ல மகனை அவர் முன் அனுப்பினார்கள். காலில் விழுந்து அழுந்த சலீமை தூக்கி அணைத்து கொண்டு ஒரு அறைக்குள் அழைத்து சென்று கதவை உள்ளே தாளிட்டு விட்ட அக்பர் தன் மகனை பிரம்பால் விளாசி தள்ளியதாக அநேகமாக எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சற்று மகிழ்ச்சியுடனேயே குறிப்பிடுகின்றனர். அதோடு ஓபியம் மற்றும் மது வகைகளின் அருகே நெருங்க விடாமல் அறைக்குள் சலீமை பூட்டி வைக்க இளவரசரின் கைவிரல்கள் நடுங்க ஆரம்பித்தன. கண்களில் நீர் வழிய அலறினார் சலீம். மது இல்லாததன் விளைவுகள் ஒளிந்து போகட்டும் என்று அன்றைய டோஸ் ஓபியத்தை மதுவையும் உள்ளே அனுப்பினார் தந்தை. இந்த மோதலுக்கு பிறகு தந்தையின் கடைசி மூச்சு வரை சலீம் அடங்கி ஒடுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 3ஆம் மகன் தானியேலும் மது அரக்கனுக்கு பலியாக சலீமை விட்டால் வாரிசு இல்லை என்ற நிலை அக்பருக்கு ஏற்பட்டுவிட்டது. தனக்கு பிறகு சலீம் பட்டத்திற்கு வருவது குறித்து அக்பருக்கு திருப்தியே இல்லை. அவருடைய பிரதம அமைச்சர் மான் சிங் கூட சலீமின் மகன் குஸ்ரு தான் 17 வயது. அக்பருக்கு பிறகு பேரப்பிள்ளைக்கு ஆதரவாக அவசரமாக ஆள் திரட்ட முயன்று அதில் தோல்வி அடைந்தார் மான்சிங். இனியும் டெல்லியில் இருந்தால் ஆபத்து என்று முடிவு செய்து குஸ்ருவை ரகசியமாக தன்னுடன் அழைத்து கொண்டு வங்காளம் சென்றார் அந்த அமைச்சர். திடீரென்று ஒரு நாள் சக்கரவர்த்திக்கு 63 வயதில் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. சிகிச்சை அளித்தும் பலனில்லை. நிலைமை சீரியஸ் ஆனது. வயிற்றுப்போக்குடன் இரத்தமும் நிறைய வெளியேற 3 வாரங்கள் படுக்கையில் துவண்டு போய் கிடந்தார் அக்பர். அக்டோபர் 15, 1605 பாதுஷா பிழைக்க மாட்டார் என்று புரிந்து கொண்ட அரசவை பெரியோர்கள் சலீமை மெல்ல அழைத்து கொண்டு வர மன்னரின் காலடியில் மண்டியிட்டார் மகன். தன் கண்களிலேயே சலீமை அருகில் அழைத்த சக்கரவர்த்தி அமைச்சர்களை பார்த்து தலையசைக்க அரச உடையும் மகுடமும் கொண்டு வரப்பட்டன.
பெரியோர்கள் சலீமுக்கு அவற்றை அங்கேயே அணிவித்தார்கள். ஹுமாயூன் பாதுஷாவும் அவருக்கு பிறகு தானும் உபயோகித்த பிரத்யேக குருவாலை எடுத்து சலீமுக்கு தர சொல்லி சைகை செய்தார் அக்பர். கட்டிலில் ஒரு ஓரமாக சாய்த்து வைக்கப்பட்டிருந்த வாளை மூத்த அமைச்சர் ஒருவர் எடுத்து வந்து மரியாதையுடன் நீட்ட சலீம் அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு இடையில் அணிந்து கொண்டார். அடக்கமான குரலில் அங்கேயே வாழ்த்தொலி கிளம்பியது. மறுகணம் எல்லோரும் மண்டியிட்டு சலீமை வணங்கினார்கள். ராஜ உடையுடன் தந்தையை வணங்குவதற்காக கட்டில் அருகே சென்றார் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயருடன் பட்டத்திற்கு வந்த சலீம். அக்பர் பாதுஷாவின் உயிர் பிரிந்திருந்தது. ஜஹாங்கீர் கலையும் காதலும். அக்பரின் ஆட்சியில் மொகலாய சாம்ராஜ்யம் மேற்கே ஆப்கானிஸ்தானத்திலிருந்து கிழக்கே வங்காளம் வரையிலும் வடக்கே காஷ்மீரிலிருந்து தெற்கே கோதாவரி நதி வரையிலும் கட்டுப்பாடாக விரிந்து பறந்திருந்தது. வாள்முனையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை இந்திய மண்ணில் திணிக்க முயல்வதற்கு பதிலாக அடிப்படையில் இந்தியா இந்துக்களின் நாடு என்பதை புரிந்து கொண்டு பெரும்பான்மையினரின் நன்மதிப்பை பெற வாளை விட கூர்மையான அன்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தார் அக்பர். அந்த அணுகுமுறை அவருக்கு பெரும் வெற்றியை தேடி தந்தது. சொல் வேறு செயல் வேறு என்ற நாடகமும் போடவில்லை அவர். இந்து முஸ்லிம் என்றெல்லாம் பார்க்காமல் திறமையின் அடிப்படையிலேயே மற்றவர்களுக்கு பெரும் பதவிகள் தந்தார் சக்கரவர்த்தி. அதற்கேற்ப பல ராஜபுத்திர தளபதிகள் போர்க்களங்களில் மன்னருக்கு வெற்றிகளை ஈட்டி தந்தனர். இராணுவம் என்றில்லை. அக்பரின் ஆஸ்தான ஓவியர்கள் 17 பேரில் 13 பேர் இந்துக்கள். அந்த 13 பேரில் அரண்மனையில் குப்பை கூட்டும் பணியாளர்கள் மகனும் ஒருவர். இந்த சிறுவனிடம் இருந்த ஓவிய திறமையை எதேச்சையாக கண்டுபிடித்து பயிற்சி தர செய்து தேர்ந்த ஓவியராக்கினார் அக்பர் பாதுஷா. மொகலாய சாம்ராஜ்யத்தின் பிரதம அமைச்சரான தோடர்மால் ஒரு இந்து. ஆஸ்தான தலைமை இசைக்கலைஞரான தான்சேனும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவரே. பிற்பாடு தானாக இஸ்லாத்துக்கு மதம் மாறினார். தன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்தார் அக்பர். அவருடைய இந்து ராணிகளின் கொஞ்சலான வற்புறுத்தல் தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா என்று கேட்டால் வீம்பாக பதில் வராது பாதுஷாவிடமிருந்து. மாறாக நானே எடுத்த முடிவுதான் அது. காரணம், என் வயிற்றை விலங்குகள் புதைக்கும் இடுகாடு ஆக்குவதற்கு விரும்பவில்லை நான் என்று மென்மையான புன்னகையுடன் பதில் வரும். இந்துக்களிடம் நிலவிய சில காட்டுமிராண்டித்தனமான வழக்கங்களையும் கடுமையாக சாடினார் அக்பர். ஒரு முறை வேட்டையாடிவிட்டு திரும்பும் பொழுது சுடுகாடு ஒன்றில் கூடியிருந்த கூட்டம் அக்பர் கவனத்தை கவர்ந்தது. அங்கே ஒரு இளம் இந்து விதவையை உடன்கட்டை ஏற்ற அழைத்து வந்திருப்பது தெரிந்த மன்னர் குதிரையிலிருந்து குதித்து ஓடி சென்று அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணை பிணைத்திருந்த கயிறுகளை தானே அவிழ்த்து விட்டார். கூடியிருந்தோரை கடுமையாக எச்சரித்தார். கூட்டம் நடுங்கி போனது. அதோடு விடாமல் பிற்பாடு எங்கேனும் கட்டாயமாக உடன்கட்டை ஏற்ற முயற்சிகள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சிறையிலடிக்கப்படுவார்கள் என்று ஆணையம் பிறப்பித்தார். இந்த விஷயத்தில் ராஜா ராம் மோகன் ராய்க்கு முன்னோடி அக்பர் என்று கூட சொல்லலாம். மத ஒற்றுமை சம்பந்தமான எல்லா தரப்பினருக்கும் ஒட்டுமொத்தமாக அக்பர் சொன்ன அற்புதமான அறிவுரை இதுதான். இந்தியா மற்ற நாடுகளைப் போல அல்ல. இங்கே மதத்தின் பெயரால் மோதிக்கொண்டிருந்தால் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் இந்துவாக இருந்தால் போய் முஸ்லிம்களிடம் பழகுங்கள். முஸ்லீமாக இருந்தால் இந்துக்களை நண்பர்களாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மதத்துக்கு மக்களோடைய உழன்று கொண்டிராமல் மற்றவர்களிடம் பழகுவதன் மூலமாக நட்பு உணர்வு வளரும். பிற மதத்தினரின் மாற்று கருத்துக்களை சற்றும் கோபப்படாமல் கேட்டு பழகி அவற்றை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் பரந்த மனப்பான்மை வரும். அப்படியும் சக்கரவர்த்தி கடைசி மூச்சுகளில் இருந்தபோது அல்லாஹ் திருநாமத்தை உச்சரிக்கிறாரா என்று இஸ்லாமிய பெரியவர்கள் ஏதேனும் இந்து கடவுளின் பெயரை உச்சரிக்கிறாரா குனிந்த ஆர்வத்துடன் கேட்டனர்.